மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததாக இன்னொருத்தர் இருக்காரு. அவர் எந்த கட்சியில சேர போறாருன்னு தெரியல. அவர் பேர் லாரன்ஸ்ன்றாங்க. உங்களுக்கு நியூஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. என்ன நியூஸ் அது? நானும் பார்த்தேன். சூர்யா அவர்களுடைய நிர்வாகிகள் போட்ட ஒரு ஒரு கலவரத்த பார்த்தேன் நானும் அத. அது பேசலாம் அத. சூர்யா அவர்கள் வர்றத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரட்டும், அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலாங்கிறது தான். ஆனா, அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்கணும். நம்மளுடைய இப்ப தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஈஸியா முதலமைச்சரா உட்காந்துட்டாருன்னு சொல்லி மற்றவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா, அதுக்குள்ள எவ்வளோ அசிங்கங்களையும், அவமானங்களையும், அடிகளையும், வலிகளையும் தாண்டி வந்தாருங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இவர் நேற்று இன்னைக்கு அந்த மைண்டில் செட் பண்ணி வரல அரசியலுக்கு. சில பேர் 2024 தான் கட்சி ஆரம்பிச்சாரு, உட்காண்ட 2 வருஷத்துலன்றாங்க. பேஸ் கட்சி ஆரம்பிச்சு 2024. அதுக்கு அடித்தளம் போட்டார் பார்த்தீங்களா? மைண்டில் ஓடும் இல்லையா, மனசுக்குள்ளே வரும் இல்லையா? அது இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாகவே வந்தது. அவர் 33 வருடங்களாக மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. மீண்டும் 33 வருடங்கள் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும். நான் என்னுடைய மீதி வாழ்க்கையை மக்களுக்காகன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வர்றாரு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களாக ஒரு மனசுக்குள் ஆழமாக இருந்த ஒரு விஷயம். அதை எஸ்ஏசி அவர்கள் அப்படியே தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்து விட்டே வந்தார். அதை பட் படங்கள் மூலம் நிறைய விஷயங்கள் சொல்ல வந்தார். ஒரு பீரில் கமர்ஷியலில் அந்த ஸ்டாண்ட் பையை பண்ணணும்னு பண்ணார். இது மனசுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் கதைக்களத்தையே மாற்றுறார். மாற்றி எப்படி நம்ம மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் கதைக்களத்தை மாற்றி ஒரு சீரியல் பண்ணாங்களோ அது மாதிரி விஜய் அவர்களும் மாற்றுறாங்க. அப்படியே வர்றாங்க. நிறைய பிரச்சனைகள் வருது. தலைவான்னு ஒரு படம் பண்ணுறாங்க. டைம் டு லீட், அதான் கேப்ஷன் வச்சாங்க. எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்களை படாத பாடுபடுத்தினாங்க. அவ்வளோ வழிகளை கொடுத்தாங்க. தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, அடுத்த படம் பண்ண முடியல அவர்னால. இந்த படமே ரிலீஸ் ஆகுமா ஆகாதங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த ப்ரொடியூசர் ஹார்ட் அட்டாக்ல போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். கிட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேலே விஜய் அவர் வேணான்னு சொல்லப்பட்ட விஷயம் அன்றைக்கி இருக்குது, 2013. ஸோ அதனால் இந்த தலைவா பட்ட பாடு அது எப்படியோ ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு படுறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவலன் படம், அது எவ்வளோ இஷ்யூஸ் தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பக்கம். இதெல்லாம் மீறி சர்க்கார், அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு படம். பேனரை கிழிச்சது, போஸ்ட் அவுட்டோட கிழிச்சது, தியேட்டருக்குள்ளே போய் தகராறு பண்ணுறது, வெளியில் ஒரே விஜய் ஃபேன்ஸ் வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டினது, படத்தை பற்றின ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுது. இவ்வளோ வழிகள், இவ்வளோ அசிங்கங்கள் ஒன்று ஒன்றா நடக்குது. பார்க்குறார். சரி, இனி நம்ம ஒரு சாதாரணமாக நடிகனாக இருந்தால் இதை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். கமல் அவர்கள் கூட விஸ்வரூபம் படத்தில் ஒரு மேட்ரு ஒன்று பேசினார். வேட்டி கட்டிய தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளும்னு ஒரே விஷயம் தான் சொன்னார். என்னாச்சு நிலைமை? அவர்னால் தமிழ்நாட்டிலே வாழ முடியாத சூழ்நிலை வருது. நான் தமிழ்நாடு விட்டே போயிடுறேன்ப்பா, எங்கேயா போய் நான் வாழ்ந்துக்கிறேன் நான் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். இப்போ அரசியலில் எவ்வளோ அழுத்தங்கள் தரப்படுது. ஒருத்தர் உள்ளே அரசியலில் வச்சு அவர்களில் மனநிலையை குலைக்க வச்சு நிம்மதியும் இல்லாமக்கி, தூக்கத்தை கெடுத்து, சாப்பாடு இல்லாமல் பண்ணி, அடுத்த படம் கமிட் பண்ண விடாமல் பண்ணி, இப்போ அரசியலே வேணாண்டா அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைய அரசியல் நிலவரங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிற விஜய் அவர்களுக்கும் தெரியும். இதனுடைய விளைவாக 2024 அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், தமிழக வெற்றி கழகம். இங்கே சூர்யா அவர்கள் இதற்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்தது நாட்டில். எதுக்காக குரல் கொடுத்துருப்பாரா, பேசியிருப்பாரா? ஒரு விஷயம். பட் ட்ரஸ்ட் மூலமாக அகரம் ஃபவுண்டேஷன் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, நல்ல விஷயம், தப்பே கிடையாது. சமூக அக்கறை இருக்குது, சமூகத்தில் ஏதோ செய்யணும்னு பார்க்குறீங்க. படிப்பில் ஒரு படிப்பு, பணம் கட்டு, எல்லாம் எவ்ரிதிங் ஓகே. பட் அதை ஒரு 4 கட்டத்துக்குள்ளே மட்டுமே பண்ணி ஒரு ஸ்டேஜில் மட்டும் பேசிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி பண்ணணும், குரல் கொடுக்கணும். எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு, சர்ச்சைகள் உருவாயிருக்கு. அது எதுக்குமே கொடுக்கல. பட் இப்போ திடீர்னு ஒரு விஷயத்தை சொன்ன நிர்வாகிகள் மூலமாக ஒரு விஷயம் இல்லை தகவல் வருது. ஆனால் இங்கே விஜய் அவர்களுடைய பட்ட கஷ்டம், அவமானங்கள், குடும்பத்தை வேற இழுத்த ஒரு விஷயம் பார்த்து இவ்வளோ அவமானங்களை பார்த்தா ஒன்றுமே தெரியாதவங்களாம் விஜய் அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அழாத குறையா ஒரு பீரியட் அப்போ விஜய் அவர்கள் மேடையில் அழுகிறார் வேற. பட் இவ்வளோ அடிகளையும் வழியிலையும் நான் தாங்கி வர்றேன். ஏன்னா நீங்கள் என்ன இந்த அளவு உயர்த்தி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். இறுதி முடிவு நான் உங்களை நம்பி வர்றேன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு, முடிவு எடுக்கிறார். 225 கோடி ரூபா ஜனநாயக சம்பளம், டாப்ல இருக்காரு. ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறார்.
நீ எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த தில்லு தைரியம் வந்து இவர் யாருக்குமே வரலைங்க. இதுக்கு முன்னாடி இந்த எந்த ஆக்டர்ஸ்க்குமே கூட வரல. இவர் தெளிவான முடிவு எடுக்கிறார். நீ படம் பண்ண மாட்டேன், என்னுடைய இறுதி படம் ஜனநாயகன், அதோடு முடிந்தது, இனி என்னுடைய இருக்கிற வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை. பட் அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி கிடைச்சது அவருக்கு. நல்லதே நடக்கும்னு சொன்னார்ல, நல்லது மக்களை வந்து பண்ணி வச்சாங்க, வெற்றியை கொடுத்தாங்க. தமிழ் முயற்சியில் உட்காந்துருக்காரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தார். எதுவும் எனக்கு வேண்டாம், நான் எல்லாம் பார்த்துட்டேன், பணம் பார்த்துட்டேன், வாழ்ந்துட்டேன், எல்லாம் முடிச்சாச்சு. நீ இருக்க போகிற வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த தில்லு வந்து வரணும். இப்போ வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, வாங்க, யாருனாலும் வரலாங்க, வாங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் வரப்போகிறீங்க. நாட்டுக்கும் மக்கள் மேலே அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா மக்கள் உங்களுக்கு வந்து யோசிப்பாங்க. இவ்வளோதான். இப்போ இவ்வளோ தாங்கி குடும்பத்தை வந்து இழுத்து நடுத்தர விட்டது மாதிரி அசிங்கப்படுத்தினாங்க விஜய் அவர்கள் குடும்பத்தை. எல்லாத்தையும் தாங்கினார் இல்லையா. என்னோட வலி, என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், மக்கள் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிற கடைசியாக. இவ்வளவும் தாண்டி தான் வந்தார். மக்கள் நம்பினாங்க, மக்கள் உட்கார வச்சாங்க. இப்போ இங்கே சூர்யா அவர்கள் வந்து அந்த ரசிகர் மன்றம் மூலமாக ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை ஒன்று போடுறாங்க. இவரையும் சென்னையில் கிடையாது, மும்பையில் இருக்க, வெளியூரில் இருக்காங்க. அப்போது சூர்யா அவருடைய கவனத்துக்கு போகாமல் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க. நிர்வாகிகள் போடுறீங்க, எல்லாம் ஓகே, உங்கள் நாலேஜுக்கு போயிருக்கும், ஓகே, நீங்கள் போடுங்க பார்த்துக்கலான்றீங்க. நிர்வாகிகள் வந்து அங்கே வந்து அவருடைய சார்பாக ஒரு அதாவது சூர்யாவில் அரசியல் வர மக்கள் தலைவனாக வரப்போகிறார், மக்கள் ஏற்றுக்கொள்வார்னு ஒரு விஷயத்த நிறைய பேசுகிறீங்க, ஓகே. இதை வந்து வெளிப்படையாக ரெண்டில் ஒன்று, நான் உள்ளே இறங்க போகிறேன், மக்களுக்காக செய்ய போகிறேன், நான் அரசியல் இறங்க போகிறேன் விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உள்ளே ஒன்றும் தப்பு கிடையாது. ரசிகர்கள் வந்து அடுத்த கடுத்து தான் போவாங்க. எத்தனை நாள் தான் பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு ஸ்வீட்டை கொடுத்துக்கிட்டு 200 டிக்கெட்டை வாங்கிட்டு கை தட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் வரைய நம்பிக்கை இருக்கும். இப்போ நீங்கள் ஆசை வார்த்தையை சொல்லி இது மாதிரிலாம் பண்ண சொல்லி நீங்கள் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வரலைங்கும் போது என்னங்க நிலமை, அதையும் யோசிக்கணும். விஜய் அவர்களுக்கு எவ்வளோ அடிச்சது, ஜனநாயக படத்தை லீக் பண்ணாங்க இல்லையா, இன்னும் ரிலீஸ் ஆகல இல்லையா, சர்டிஃபிகேட்டே வரல இல்லையா, எலெக்ஷன் முடி எவ்வளோ நடந்தது உங்களுக்கு. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியதுங்க, சென்சார் சர்டிஃபிகேட் வரலங்க, டிஸ்ட்ரிபியூட் வாங்கணும், எல்லாம் கேவிஎன்எம் போய் போடுறாங்க. விஜய் ஒரு டென்ஷன், பட்டமே ரிலீஸ் ஆக முடியல. இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. தமிழ் முதலமைச்சர் ஆகிட்டாருங்க, 50 நாள் மேலே ஆச்சு, படம் ரிலீஸ் ஆகலை, எப்போ ஆகும்னு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் ஜெய்பீம் ஒரு படம் வந்தது இல்லையா, இந்த ஒரு படத்தில் வந்து என்ன வச்சு செஞ்சாங்க, அப்படியே ஆஃப் ஆகி வெளில போனாங்கல்ல. ஏன் அந்த இடத்துல இறங்கி இருக்கணும்ல, ஃபீல்டில் இறங்கி பண்ணியிருந்தாங்கன்னா அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கும். ஓகே, அவருடைய படத்துக்காக மட்டும் இல்லை, மக்களுக்காக குரல் கொடுக்க வராங்க. ஏன்னா அதில் ஒரு நல்ல கருத்து உள்ள படம் வேறு. நீ இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு, படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஓடிடியில், தியேட்டரில் வரல. பட் நீங்கள் ஒரு விஷயங்கும் போதே ஆஃப் ஆகி போகிறது வந்து இங்கே சரி வராது. ஸோ இவர் வந்தது மாதிரி நீங்கள் வரணும். பட் இங்கே நிர்வாகிகள் மத்தியில் போட்டு டக்குன்னு வந்து அவர்களை வந்து கொஞ்சம் தெரியாத அளவுக்கு இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் மூலி, அதாவது என்ன சொன்ன மலிப்பி பேசி ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி தகவல் போகுது. அது வேண்டாம். இப்போ அவர்களுக்கு என்ன தோணும், உங்கள் நாலேஜ் கொண்டு வந்ததுக்கு பிரதான் பண்ணுறீங்க மாதிரி வரும். அப்போ நீ இப்படி சொல்லும் போது அப்படியே ஆஃப் ஆவாங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நான். சூர்யாவுடைய ரசிகர்கள் மன்றம் இருக்கு இல்லையா, டோட்டலாக தமிழ்நாடு பூரா அகில இந்திய சூர்யா ரசிகர் தலைமை மன்ற சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் சூர்யா அவர்களும் இருக்காங்க. இப்போ அவர்கள் வந்து சூர்யா அவர்களே தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி அந்த முதலமைச்சர்கள் உட்கார வச்சு, முதலமைச்சர்னு போர்டு வச்சு, தமிழக முதலமைச்சர் சூர்யா அவர்கள் வாழ்கன்னு ஒரு போர்டெலாம் வச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. இந்த சூர்யா அவர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஆசையை வளர்த்து விடும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக வரும். இப்போ திடீர்னு நீங்கள் இப்போ வந்து எனக்கு தெரியாமல் நடந்தது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறது மாதிரி உங்களுக்கு வருது, தகவல் வருது, அது வேண்டாம். வரணும், வாங்க, வெல்கம். தமிழக மக்கள் இந்தளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு பண்ணாத பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போட குறைஞ்சி போகல. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார், அவர் ரசிகர்கள் போகிறத பார்க்குறாரு, ஒன்றும் சொல்லலை. தமிழக முதலமைச்சர் சூர்யா அவர்கள் அப்படின்னு போடுறாங்க. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, வாங்க, உடனே கட்சி ஆரம்பிங்க, நிற்கலாம். இல்லையா சுயேட்சைன்னு பாருங்கள். உங்கள் ரசிகர்கள், உங்களுடைய மக்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா ஒரு அடித்தளம் போடலாம். நீங்கள் இவ்வளவு எனக்கு இருக்குது, பெர்சன்டேஜ் இருக்குது, வாக்குகள் இருக்குன்னா அடுத்த கட்சி கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம், தவறு இல்லை. அதை தான் சொல்லிக்கலாம். ரசிகர்களை மொத்தம் வரேன்னு சொல்லி வராமல் ஏமாத்திடக்கூடாது, அது ரொம்ப நொந்து போயிடுவாங்க. பட் இன்றைக்கி சூர்யா அவர்கள் வந்து அவர் வர்றதுக்கு ஒரு ஆசை, இவரோட சேர்ந்து தனுஷ் வர்றதுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குதா தகவல் வருது.
இன்ன வரைக்குமே விஜய் அவர்களுக்கு தனுஷ் அவர்கள் வாழ்த்து சொல்லலைங்கிற தகவல் தான் நமக்கு வருது. அதை பட் அவருக்கு ஒரு பக்கம் ஒரு ஆசை. இது எல்லாமே வந்து கடந்த முறை அதுக்கு முன்னாடி முறை யாருக்குமே வரலை. அமைதியாக இருந்தாங்க. பல சர்ச்சைகளுக்கு பேசவே இல்லை. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2023 21 மாஸ்டர் படத்தில் ஈடி ரைடு போகுது. அங்கேருந்து காரில் எப்படி கூட்டு வந்தாங்கன்றது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ விஷயங்கள், அந்த அழுத்தங்கள் தான் அவர் உடனடியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம இறங்கணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி குரல் கொடுக்கல, ஒன்றும் பேசலை. இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னும் சாதாரணமாக போய் முதலமைச்சரில் உட்கார வச்சுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை. முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்லுவார், முதலமைச்சருங்கிறது வந்து ராஜ் கிரீடின்னு பார்த்தீங்களா, அது முள் கிரீடம், தலையில் குத்தும், உட்காந்தா குத்தும், வந்தால் தான் தெரியும்னு சொன்னால் அதுதான் உண்மை. ஆக்சுவலாக பார்க்குறத ஒரு அழகான சீட்டு டேபிள், உட்காரும் போதே நகர தலைவர், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அதை விஜய் அவர்கள் இந்த ஒரு 50 நாள் ஆச்சு, இன்னையோட 51வது நாள். 50 நாள் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 51ஆம் நாள். ஸோ 100ஆம் நாள் விழாவும் சிறப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் 5 வருடங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கான ஆதரவுகளை எல்லா கட்சியும் அவர் கொடுத்த எல்லாருமே சொல்லிட்டாங்க. சிறப்பாக போகுது, 5 வருஷம் கண்ணை முடிட்டு சாலிடாக போகும், உங்களோட ஆதரவு இருக்குது அப்படின்னு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து வரணும்னா வாங்க, வெளிப்படையாக சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஃபீல்டு ஒர்க் இறங்கி நீங்கள் வாங்க. ஆனால் இவர் வந்து உட்காந்துட்டேன்றதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஒரு ஆழம் அரசியல், சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ விஷயங்களை தாண்டி வதற்கான்ற அழுத்தங்கள் அவருக்கு தான் தெரியும். கூட இருந்த நமக்கு பத்திரிகையாளர் முறையில் எல்லா விஷயங்களும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால் அது கொஞ்சம் எப்படிங்கிறத ரசிகர்களுடைய ஆசையும் அவனை தூண்டி விட்டு ஆஃப் ஆயிடாதீங்க. வரணுன்னா வந்துடுங்க. சூர்யா அவர்கள் வரணுன்னா வந்துடட்டும், பிரச்சனை இல்லை, சந்தோஷம், வெல்கம். ஆனால் இங்கே எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, திடீர்னு இப்படி வரும்போது சூர்யா அவர்களுக்கு பின்புறமாக யாரோ ஒரு அழுத்தம் தரப்பட்டு உள்ளே இறங்குங்க அப்படின்னு சொல்லப்படாதாங்கிறது ஒரு சந்தேகம் வருது. இது 2-3 ரசிகர்கள்ட்டே ஒன்று மக்கள்கிட்ட கேட்கும்போது திடீர்னு ஏன் சூர்யா வர்றது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு விஜய் அவர்கள் வந்ததுனால நீ உள்ளுக்குள்ள உனக்கு செல்வா இருக்குன்னு யாராவது அழுத்தம் கொடுக்கப்பட்டு சூர்யா அவர்கள் வர்றது மாதிரி ஒரு நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு விஷயம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே பேசலை, ஸோ குரல் கொடுக்கல, சர்ச்சைகளுக்கு வந்து ஒரு பேசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. பட் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன காரணம் அப்படிங்கிறதான் இப்போ முக்கியமாக எல்லோருடைய ஒரு கேள்வியும் இருக்குது. நம்ம கேள்வியும் அதாக தான் இருக்குது. சூர்யாவோட தான் விளக்கத்தை கொடுக்கணும். தாராளமாக வரணுன்னா வந்துடுங்க, ஒரு விளக்கத்தை கொடுங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் சூர்யா அவர்கள் ஒரு மேட்ரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வெடிகுண்ட தூக்கி அந்த மாதிரி நம்முடைய டான்ஸ் மாஸ்டர் வந்து லாரன்ஸ் மாஸ்டர். ஆனால் 2 முறை ஒரு வந்து வீடியோ விட்டாங்க. 3வது வீடியோவுக்கு ஏதாவது ஒன்று வரும் ரிசல்ட் நமக்கு அப்படின்னு பார்த்தா 3வது முறையும் வந்து 2 தடவை தோசையை திருப்பி போட்டது, 3வது தடவையும் தோசையை திருப்பி போட்டாங்க, தோசை கருகிருச்சு. மக்கள் என்ன சொல்ல, மக்கள் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்ட வரைக்குமே, மாஸ்டர் நீங்கள் வரவே வேணாம், தயவுசெய்து நீங்கள் பாட்டுக்கு படங்கள் நடிச்சிட்ருங்க, டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணுங்கள், காஞ்சனா 1 2 3 4 10 வரைக்கும் எடுங்க, 10 வருஷம் ஓடிடும் அண்டி, எதுக்கு நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க, உங்களை நம்பி நிறைய பேர் செய்கிறாங்கன்னு போது அதில் நீங்கள் பாருங்கிற அளவுக்கு மக்களுடைய எண்ணத்தை லாரன்ஸ் மாஸ்டர் உருவாக்கிட்டார். ஃபஸ்ட்டு வரும்போது ஒப்பீனியன் சொன்னாங்க, ஓகே, அது அந்த 12 வீடியோ வந்து நியாயமாக தெரிஞ்சது, ரைட் ஓகே வரப்போகிறேன்னு. அடுத்து அம்மா எனக்கு 3வது வீடியோ சொல்கிறாரு, அம்மான்னு சொல்கிறேன். 7 பேர் அம்மா, எல்லாருக்கும் அம்மானா பாசம் இருக்கத்தாச்சு, மறுப்பதற்கே இல்லை யாருக்குமே. தாய்நாடுன்னு தான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே, தந்தைன்னு சொல்கிறது இல்லை. அப்போது ஒரு விஷயம் தான், நீங்கள் 2வது வீடியோவில் சொல்லிட்டீங்க, நீ இப்போ அரசியலுக்கு போகணுன்னா போய்க்கப்பான்னு சொல்லிட்டான்னு சொல்லி முடிச்சிட்டாச்சு 2வது வீடியோவில் ரான்ஸ். இப்போ 3வது வீடியோ குழப்பத்தை எடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சைடு போகிறதா, இந்த பக்கம் ஒரு சைடு போகிறதா, இல்லை நேராக ஒரு பக்கம் ரூட்டு பொண்ணு போகிறா அதுக்குள்ளே போகிறதா, இல்லை இதெல்லாம் தாண்டி நம்ம பின்பக்கமாக போகிறதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து லாரன்ஸ் மாஸ்டர் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி மீண்டும் ஒரு கேள்விக்குறியோடய முடிச்சிருக்கார். இப்போ எனக்கு தெரிந்த வரைக்குமே ஆரம்பத்தில் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி களத்தில் ஒரு இடம் கண்டிப்பாக இருந்திருக்கும், மாற்று கருத்தே இல்லை. அது அவருக்கு வேண்டிய ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டு சொதப்புனது, 2வது வீடியோ ஒன்று போட்டு சொதப்புனால அந்த தாவைக்காவினுடைய அந்த கேட் இருக்கு இல்லையா, அது வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி லாரன்ஸ் மாஸ்டர் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிற தகவல் தான் எனக்கு வந்துச்சு நம்ம விசாரிக்கும் போது. இனி மாஸ்டருக்கு இங்கே வேலை இல்லைன்ட்டாங்க. இப்போ அவர் தாவைக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, சுத்தமாக இல்லை. அது அந்த ஒரு நட்போட முடிஞ்சு போயிடுது. 2வது யார் பக்கம் போகிறாங்க, அது அவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு விட சொல்லலை, இந்த பக்கம் போகிறா அந்த பக்கம் போவாரான்னு சொல்லி. 3வது வீடியோவிலையும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்காம மீண்டும் வந்து சொதப்பலான ஒரு மேட்டரை பேசி 2வது வீடியோக்கு போட்ட ஒரு சர்ச்சைக்குள்ள மேட்டரையும் வந்து அது விளக்கம் கொடுக்காம
ட்விட்டு ஒன்று போட்டேன்னு சொல்லிட்டு மூணாவது வீடியோ யாரும் கேட்கவே இல்லை. இனி பார்க்க போனால் அதை மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டே இருப்பார் போலன்னு தெரியுது. மாஸ்டர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. நல்ல விஷயங்கள் நீ பண்ணிட்டீங்க, சோசியல் தாட்ஸ் இருக்குது, உதவிகள் பண்ணுறீங்க, அதன் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இது பதவிக்காக வரல, நான் அதுக்கு வரல இதுக்கு வரலன்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்லது எது செய்யணுங்களோ அவங்களோட போவேன்னு சொல்கிறீங்க. அப்போ எதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ என்ன நடந்துட்டுன்னு தெரியும் நாட்டு மக்களுக்கு, உங்களுக்கும் தெரியும், மாஸ்டருக்கும் தெரியும். பட் அதனால் வந்து அவருடைய இந்த கதவுகள் மூடப்பட்டுச்சு. இன்னொரு கதவு வேணும் திறந்துருக்கு, அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அதை பட் 3வது வீடியோலும் சொதப்பிட்டார். இனிமேல் 4வது வீடியோ போடாதீங்க, நீங்கள் விளக்கத்தை கொடுங்க. அரசியலுக்கு வரல, ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லல, அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நீ கட்சி ஆரம்பித்தாலும் சந்தோஷம்தான், அது யாரோடய போய் நீங்கள் வந்து இணைஞ்சு கொள்ளலாம். இல்லைன்னா எனக்கு தெரிந்த வரைக்குமே அண்ணாமலை அவரோட போய் சேர்ந்த வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு தகவல் நமக்கு வருது. சந்தோஷம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. நீ எங்கே போகணும்னு நினைக்கிறோம், நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு மக்கள் ரசிகர்கள் இருக்காங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக மாறும். திரும்ப திரும்ப போட்டுட்டு சொதப்பிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறது பூரா உங்க இருக்கிற அதனுடைய அன்பு பாசம் நட்பு வந்து குறையுது. அவருக்கு இந்த கிரேஸ் குறைஞ்சிட்டே வருது. இந்த 3வது வீடியோவில் அப்படி தான் நினைக்கிறேன் சார். நான் ஒரு முடிவு அவர் தான் எடுக்கணும், தெளிவான முடிவு. அதான் சார், இப்போ இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, திடீர்னு இப்படி வர்றாங்க, இவங்களெல்லாம் பின்னாடி இருந்து யார் அனுப்புறது, அது நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்களும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க. அவர் வந்து நான் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு கட்சி பதவியில் ஆசை இல்லைன்னா நீ ஏதாவது ஒரு கட்சியில் உறுப்பினராக ஆனாலே போதும். அடிப்படை உறுப்பினர் சேர்ந்து நீங்கள் இப்போ செய்கிற விஷயத்த கட்சி சார்பாக செய்தாலும் இன்னும் உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக பதவிகள் தேடி வரப்போகுது இல்லையா? அதை வந்து சரி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கலாம், யார்கிட்ட கேட்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது. நான் நல்லது செய்ய வர்றேன், நீங்கள் ஆதரவு தருவீங்களா, அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது செய்கிறவன்றவங்க நீ எந்த கட்சியில சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணிடலாம் கண்டிப்பாக. அப்போ வந்து இவர் வந்து வேறு ஏதோ ஒரு மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் வரவ வேணாம்னு எப்படி சார் கேட்க முடியும்? நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். கேளுங்க, தப்பு இல்லைங்க, நல்ல விஷயம்தான். 2வது தடவையே நீங்கள் கேட்டு 3வது தடவையும் அதே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா மக்கள் வெறுத்துட்டாங்க. அப்போ ஒரு டவுட் வரும், இவர் இந்த 2 கட்சியை பற்றி பேசியிருக்காரு, எனக்கு எந்த கட்சியில் இம்பார்ட்டன்ட் தராங்களோ அவங்களே கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 கட்சிக்கும் ஒரே நேரத்தில் ஒரு துண்டு போடுற மாதிரி தோணுது. அவர் பேச்சே அப்படி தான் இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு, இந்த கட்சி எனக்கு பிடிச்சிருங்க, இதில் கரப்ஷன் கிடையாது, நான் இதில் சேர்ந்து நான் வந்து பயணம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே அவர் பேசவே இல்லை. நாட்டு நடப்பு தெரியுது, எந்த அரசியல் இப்போ இருக்க நிலவரங்கள் எல்லாமே தெரியும் அவருக்கு. எதில் வேணாலும் சேரலாம், தப்பே கிடையாது, யாருக்கும் அபிமானம் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு விஷயத்த சொல்லிடணும். மக்களையும் ரசிகர்களையும் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ லாரன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே சார், அது அண்ணாமலை கூட போட்டோம், அவருக்கு வந்து ஆல் த பெஸ்ட்டு. அதை ஓப்பனாகவே தைரியமாகவே அதை சொல்லணும். கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, அவர் அந்த 3 வீடியோவில் அது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நம்மளுக்கு. அடுத்ததாக சூர்யா அவர்கள், அவருக்கு தெரியாமலேயே இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இப்போ தெரியாமலேனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே தான் சார் உட்காந்து பேசுவாங்க. ஒரு ரசிகர் மன்றத்துக்குன்னு ஒரு சங்கம் ஒன்று இருக்கும், சங்கத்துக்குள்ளே தானே உட்காந்து பேசுவாங்க. இப்படி வெளிப்படையாக இவ்வளோ பெரிய மேடையெல்லாம் போட்டு ஓப்பனாக பேசி அது எப்படி தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது தெரியல. அப்போது சூர்யாவுடைய ரசிகர்கள் அவரை கேட்கலையா, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்களா, அவங்க ஒரு தனி ரூட்டில் போகிறாங்களா, ஒரு டவுட் வருது. இப்போ வரைக்கும் சூர்யா அவர்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக அறிக்கையை விடவே இல்லை. கடந்த 5 ஆண்டுகள் நடந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, அதுக்கும் வாய் பேசாமல் அமைதியாகவே இருந்தார். பேசினா எங்கே நம்ம படம் ரிலீஸ் ஆகிற போதோன்னு பயத்தில் இருந்தார். நிறைய சிக்கல் ஒரு மாதிரி யோசித்தாங்க. பட் இப்போ நீங்கள் பேசணும்னு நினச்சா, நீங்கள் பேசணும்னு வர நினச்சா வந்துடணும், தவறே இல்லை. ஆனால் ரசிகர்களை நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஆசைவாரத்தை காமிச்சு அவர்கள் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு ஒரு விஷயத்தை வந்தாச்சு. நீங்கள் கூட்டம் போடுங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கிற கமெண்ட்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும். அது பல்ஸ் பார்த்துக்கலாம், என்ன கமெண்ட்ஸ் வருது, மக்கள்கிட்ட என்ன ஆதரவு இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சரின்னு சொன்னால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னு நிர்வாகிகள் நீங்கள் எதாவது சொன்னீங்க அப்படின்னா எதிர்ப்பில் தான் வரும் உங்களுக்கு. எத்தனை கட்சிகளை எதிர்த்து நீங்கள் பேசியிருக்கீங்க, எத்தனை கட்சிகளை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு லிஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சூர்யா ரசிகர்களே சொல்லணும், பாருங்கள் இந்த கட்சியெல்லாம் அடித்து பேசியிருக்கிறார்கள், இதனால் இந்த கட்சி அவர் பேசுனதுனால இவ்வளோ இழப்பீடெல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஜனநாயகன் படம் மாதிரி எத்தனை படங்கள் காணாமல் போயிருக்கு, அதுங்களாம் நீங்கள் சொல்லுங்கள். ரசிகர்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குது சார். ஆனால் அவர்கள் பேசுவது அவர்களுடைய விருப்பம். பட் இங்கே வந்து சூர்யாவோட அனுமதி இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அப்போது ஏதாவது ஒன்று எஸ்ஆர் நோங்கிற ரசிகர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க அடுத்த வேலைக்கு போக ரெடியாக இருப்பாங்க. படங்களை மட்டுமே பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இங்கே வர்றதா இருந்தால் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க ரசிகர்கள்.
அவள் மாற்று கருத்து இல்லை. ரசிகர்களை தக்க வைப்பதும் அவர்களை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதும் சூர்யாவுடைய கையில் தான் இருக்குது. அவர் தான் முடிவு சொல்லணும். ஆக மொத்தத்தில் லாரன்ஸும் குழப்பிட்டாரு. எஸ், லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வரப்போகிறேன் ஏது வரப்போகிறேன் அவர் குழப்பிட்டாரு. சூர்யா என்ன சொல்கிறாருன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. ஆக மொத்தத்தில் இவங்க இன்டைரக்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது யார் பண்ண வைக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து போக போக இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்துடும். இவங்களெல்லாம் யார் இயக்குறது பின்னாடி இருந்து அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நாளில் வெளில வந்துடும். அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். இப்போ நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 2 பேரில் வந்து யார் வந்தால் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? அதுனா டிவிக்கே வரும்போது மட்டும் இத்தனை பேர் வரீங்க லைனாக, இதுக்கு பின்னாடி என்னமா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவங்களே கமெண்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணி. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன கஷ்டப்பட்டு என்ன இழப்புகளை இழந்து எவ்வளோ அசிங்கம் அவங்களை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து தமிழக முதலமைச்சர் உட்காந்துருக்காரு அப்படின்னா 50 நாளுக்கு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. சார் எல்லாம் பேசுகிறாங்க, சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா சொல்கிறாங்க. ஊரில் ஒழிச்சிட்டாங்க, 75% ஒழிஞ்சு போச்சு. இப்போ வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு, கரப்ஷன் இல்லை கமிஷன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குங்கிற அளவு தான் பேசப்பட்டு இருக்காங்க. அண்டை மாநிலங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்கள் பேசுகிறது ஒரு பக்கம், அரசியல் கட்சிகள் பேசுகிறது ஒரு பக்கம். அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்த்துக்கணும். பட் எல்லாமே விஜய் ஆயிட முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஆகலாம், பட் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். இதை பற்றி வேறு என்ன அப்டேட் கிடைக்குது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். இவங்க 2 பேரும் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, விஜய் அவர்களுக்கு எதிராகவா இல்லை பின்னாடி இருந்தால் என்ன பண்ண போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.